ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி லேக் டேக். நமக்கு கண்டிப்பாக இன்கமிங் கால் நிறையா வரும், இல்லாட்டி அவுட் கோயிங் காலும் பண்ணுவோம். ஸோ இப்படி கால்ஸ் நமக்கு நிறையா வரும்போது சில நேரம் சில தேவைகளுக்காக நம்ம காலை நமக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை வரலாம். ஸோ இப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஃபோன்லேயே, நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே ஒரு ஆப்ஷன் கால் ரெக்கார்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆன் பண்ணும்போது நம்மளால் கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கால் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் டயல் ஐக்கன், அதாவது கால் ஐக்கனை கிளிக் பண்ணும்போது கால் போயிடும். ஸோ இங்கே ஃபோன் ஆப்பில் மேலே பாருங்க 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி கால் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனோடனே இங்கே பாருங்க உங்களுக்கு ரெக்கார்ட் கால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர்ட ஃபோனில் இந்த ஃபோன் ஆப்பில் தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் இந்த ரெக்கார்ட் கால்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இங்கே பார்க்கலாம் ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இங்கே உங்களுக்கு ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும். இப்படி ஆன் பண்ணால் மட்டும் போதாது, இங்கே தான் ரொம்பவுமே கவனமாக நம்ம எந்தெந்த கோலை ரெக்கார்ட் பண்ணணும், எந்தெந்த கோலை ரெக்கார்ட் பண்ணலாம் கூடாது அப்படின்றத செட் பண்ணுறது. இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆல் கால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு வர எல்லா கோலுமே ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இப்படி அதாவது உங்களுக்கு எல்லா காலையுமே ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஆல் கால்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி எல்லா கால்ஸையுமே ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு வர சேவ் பண்ணாத நம்பர்ஸ், அன்னவுன் நம்பர்ஸ் கிட்ட இருந்து வர கோலை மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கால்ஸ் வித் அன்சேவ் நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு வச்சிடலாம். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா சேவ் பண்ணாத கண்டெக்ட் இருந்து வர கோல் மட்டும் ரெக்கார்ட் ஆகும். அதோட கோல்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் நம்பர் அப்படின்றத கொடுத்து உங்களுக்கு சில குறிப்பிட்ட நம்பர்ஸை மட்டும் கொடுத்து வைக்கலாம். அந்த நம்பர் கிட்ட இருந்து வர கோலை மட்டும் சேவ் பண்ற மாதிரி, அதாவது ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ற மாதிரி. இல்லாட்டி all calls expect specific நம்பர். ஸோ இங்கே நீங்கள் all calls expect அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்தால் நீங்கள் சில கண்டெக்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கண்டெக்ட் மட்டும் கால் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, மற்ற கண்டெக்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸை உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களால் கொடுத்துக்க முடியும். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய கோல்ஸ், உங்களுக்கு வர கோல்ஸ் ரெக்கார்டை ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி ரெக்கார்ட் ஆகி ஒட்டோவாவே சேவும் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளால மீடியாவில் போயிட்டு அந்த ரெக்கார்டிங் கால்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படித்தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோலை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனை நமக்கு தேவையான மாதிரி எனேபிள் பண்ணுறது. ஸோ உங்களுக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் நம்ம சேனல் நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.